வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். கிரிடாய் ஃபேர் ப்ரோ 2025 கண்காட்சி துவக்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அறநிலையத்துறை சார்பில் 30 ஜோடிகளுக்கு திருமணம் நிகழ்த்தி வைத்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். அமெரிக்காவில் வசிக்கும் இந்தியர்களை திரும்ப பெற தயார் பிரதமர் மோடி அறிவிப்பு. துருக்கியில் அதிபயங்கர நிலநடுக்கம் 12,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. அமெரிக்க சுற்றுப்பயணம் நிறைவு, தாயகம் புறப்பட்டார் பிரதமர் நரேந்திர மோடி. குத்தம்பாக்கம் புதிய பேருந்து நிலையம் விரைவில் திறக்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கத்தில் ரியல் எஸ்டேட் துறை கண்காட்சியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அப்போது நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழ்நாடு முழுவதும் நகரம் கிராமங்களை மேம்படுத்த 10 மண்டல திட்டங்களும் விரைவில் நடைமுறைப்படுத்தப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அடுத்த 20 ஆண்டுகளுக்கு சென்னை பெருநகரை வழிநடத்தப் போவது சென்னையின் 3வது முழுமை திட்டம் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் கிளாம்பாக்கம் மற்றும் மாதவரத்தில் புதிய நவீன புறநகர் பேருந்து நிலையங்கள் திறக்கப்பட்டதை தொடர்ந்து குத்தம்பாக்கத்திலும் புதிய பேருந்து நிலையம் திறக்கப்படும் என்று தெரிவித்தார். திராவிட மாடல் ஆட்சியில் இந்தியாவிற்கு வழிகாட்டியாக தமிழ்நாடு திகழ்வதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள கபாலீஸ்வரர் கற்பகாம்பாள் திருமண மண்டபத்தில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 30 ஜோடிகளுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் திருமணம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு சீர்வரிசை பொருட்களை மணமக்களுக்கு வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்கீடு செய்வதில் ஒன்றிய அரசு பாரபட்சம் காட்டுவதை சுட்டிக்காட்டினார். அதனைத் தொடர்ந்து பேசிய அவர், இன்னும் 3 மாதங்களில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் என்று உறுதி அளித்தார். மேலும் திராவிட மாடல் ஆட்சியில் இந்தியாவிற்கு வழிகாட்டியாக தமிழ்நாடு திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியம், சென்னை மேயர் பிரியா மற்றும் அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். சட்டவிரோதமாக அமெரிக்காவில் வசிக்கும் தனது நாட்டினரை திரும்ப பெற தயாராக இருப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றுள்ளார். அங்கு வாஷிங்டனில் உள்ள வெள்ளை மாளிகையில் நேற்று அதிபர் டிரம்பை சந்தித்து பேசியுள்ளார். அந்த சந்திப்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவல் உள்ளிட்ட அதிகாரிகளும் உடன் இருந்தனர். அந்த சந்திப்பில் அமெரிக்க வாழ் இந்தியர்களை தன் நாட்டிற்கே அழைத்துக் கொள்வதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வெளியான செய்தி குறிப்பில், அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கி இருப்பவர்களில் பெரும்பாலானோர் சாதாரண குடும்பங்களை சேர்ந்தவர்கள் என்றும் அவர்கள் மனித கடத்தல்காரர்களால் தவறாக வழிநடத்தப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். எனவே இந்த மனித கடத்தல் முறை முழுவதையும் ஒழிக்க இங்கு சட்டவிரோதமாக தங்கியுள்ள இந்தியர்களை மீண்டும் தன் நாட்டிற்கு அழைத்துக் கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார். துருக்கி மற்றும் சிரியாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் 12,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. துருக்கியில் கடந்த 3 நாட்களாக அடுத்தடுத்து ஏற்பட்ட தொடர் நிலநடுக்கத்தால் இதுவரையில் 12,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 5,000க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் இடிந்து சேதமடைந்துள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சுமார் 7,000க்கும் அதிகமானோர் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இது குறித்து துருக்கி அதிபர் தையிப் எர்துகான் கூறுகையில், மீட்பு பணி மற்றும் நிவாரண குழுக்கள் வருவதற்கு தாமதமானதுதான் அதிக உயிரிழப்பிற்கு காரணம் என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே நிலநடுக்கத்தால் பெரும் பாதிப்புக்குள்ளான துருக்கி துறைமுகத்தில் பயங்கர தீ விபத்தும் ஏற்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க சுற்றுப்பயணத்தை முடித்த பிரதமர் நரேந்திர மோடி தற்போது தாயகம் புறப்பட்டுள்ளார். பிரான்ஸ் பயணத்தை தொடர்ந்து பிரதமர் மோடி அமெரிக்கா சென்றுள்ளார். அங்கு அமெரிக்க வெள்ளை மாளிகையில் அதிபர் டிரம்ப் நிர்வாகத்தில் புதிதாக நியமிக்கப்பட்ட தேசிய உளவுத்துறை இயக்குநர் துளசி கப்பார்டை சந்தித்து பேசியுள்ளார். அதனைத் தொடர்ந்து அதிபர் டிரம்பை சந்தித்து பல்வேறு முக்கிய அம்சங்கள் குறித்து விவாதித்துள்ளார். இதற்கிடையில் டெஸ்லா நிறுவனர் எலான் மஸ்க் உள்ளிட்ட தொழில் அதிபர்களையும் சந்தித்து இந்தியாவில் புதிய தொழில் நிறுவனங்கள் அமைப்பது குறித்து ஆலோசனை மேற்கொண்டுள்ளார்.
இந்நிலையில் அமெரிக்க சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி தாயகம் புறப்பட்டார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கி மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை மையமாக கொண்டு தேர்தல் பணிகளை மேற்கொண்டு வருகிறார். அதன் அடிப்படையாக புதிய மாவட்ட செயலாளர்களை நியமித்தும் தேர்தல் வியூக ஆலோசகர் பிரசாந்த் கிஷோருடன் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டசபை தேர்தல் குறித்து ஆலோசனை நடத்தி வருகிறார். இதற்கிடையே தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்குழு கூட்டம் வருகின்ற 26ஆம் தேதி நடத்த உள்ளதாகவும் மார்ச் முதல் வாரத்தில் தலைவர் விஜய் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் அவருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கி மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. இந்த ஒய் பிரிவில் சிஆர்பிஎஃப் வீரர்கள், ஆயுதம் ஏந்திய காவலர்கள் என 8 முதல் 11 பேர் பாதுகாப்பு அளிப்பர் என்று தெரிவித்துள்ளது. வக்பு திருத்த சட்ட மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருப்பூரில் எஸ்டிபிஐ கட்சியினர் நகல் எரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாராளுமன்றத்தில் நேற்று வக்பு திருத்த சட்ட மசோதாவை ஒன்றிய அரசு தாக்கல் செய்திருந்தது. இந்த சட்டம் இஸ்லாமிய சமூகத்தின் வக்பு சொத்துக்களை கையகப்படுத்த ஒன்றிய அரசு முயற்சிப்பதாக இஸ்லாமியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு மாவட்டங்களில் இஸ்லாமியர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் திருப்பூர் எஸ்டிபிஐ கட்சி வடக்கு மாவட்டம் சார்பாக மாவட்ட தலைவர் VKN பாபு அவர்கள் தலைமையில் நகல் எரிப்பு போராட்டம் நடைபெற்றது. மேலும் இந்த சட்டத்தை வாபஸ் பெறாவிட்டால் நாடு முழுவதும் மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர். டிஜிட்டல் தகவல் தொழில்நுட்ப துறையில் புதிய புரட்சியை ஏற்படுத்தும் வகையில் டிஜிட்டல் டிரான்ஸ்பர்மேஷன் இயக்கத்திற்காக அதிநவீன தரவு மையத்தை கோவையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. கோவையின் தலைமையிடமாக உள்ள ஃபோர்ட் நாக்ஸ் டிஜிட்டல் தகவல் தொழில்நுட்ப நிறுவனம் வாடிக்கையாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் அதிநவீன தரவு மையத்தை கோவை சித்தாபுதூரில் இன்று துவங்கியுள்ளது. இதனை கோவையின் முன்னணி தொழில்துறை தலைவர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் முக்கிய பங்குதாரர்கள் கலந்து கொண்டு இதனை துவக்கி வைத்தனர். இது குறித்து பேசிய நிர்வாக இயக்குனர், அதிநவீன உள்கட்டமைப்புடன் நம்பகத்தன்மை, பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மையை உறுதி செய்யும் நிலையில் வணிகங்களின் டிஜிட்டல் மாற்ற பயணங்களில் இது முக்கிய பங்கு வகிக்கும் என தெரிவித்தார். மேலும் வளர்ந்து வருகின்ற கோவை மாநகரில் டிஜிட்டல் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையிலும் டிஜிட்டல் உள்கட்டமைப்பு துறையில் புதிய புரட்சிகளை ஏற்படுத்தும் வகையிலும் அதிநவீன முன்னணி செயல்பாடுகளை தங்கள் நிறுவனம் வலுப்படுத்தும் என்று தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறையில் நகராட்சி ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் 2வது நாளாக பணியை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் நகராட்சிக்கு உட்பட்ட 36 வார்டுகளில் 180க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தூய்மை துப்புரவு பணியாளர்கள் குப்பைகளை சேகரிக்கும் பணியை செய்து வருகின்றனர். இந்நிலையில் இவர்களுக்கு மாதந்தோறும் ஊதியம் முறையாக வழங்கப்படாதது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் சங்கத்தினர் 2வது நாளாக பணியை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் 2 நாட்களாக போராடிய நிலையில் இதுவரை தங்களிடம் அதிகாரிகள் யாரும் பேச்சுவார்த்தை நடத்தாததால் நாளை குடும்பத்தினருடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் செய்வதாக அறிவித்து கலைந்து சென்றனர். எந்த நகரமன்ற உறுப்பினர்களும் மக்கள் பிரதிநிதிகளும் இதை கண்டுகொள்ளவில்லை. அரசாணை எண் 62 படி இவங்களுக்கு உடனடியாக மயிலாடுதுறை நகராட்சி சம்பளம் வழங்கணும். இவங்கள்ட்ட PFங்கிற பேரில் பிடித்தம் செய்யப்பட்ட சம்பளத்தை வழங்க சொல்லியும் இவங்களுக்கு உரிய உபகரணங்கள், கையுறை, காலுறை, ரெயின்கோட்டு, சீருடை எல்லாம் கொடுக்கணும். 15 தேதி ஆக போகுது, நாளைக்கு 14, இன்னை வரைக்கும் அவங்களுக்கு சம்பளம் போடல. எப்படி மண்ணல்லையா திங்க முடியும்? 2 நாளாக குப்பல்ல ஒரே ஒரு கமிஷனரோ அல்லது நகரமன்ற தலைவர்களோ உறுப்பினரோ யாருமே கேட்கவே இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரசாங்கம் அரசாணை எண் 62ன்னு 62 அறிவிச்சிருக்கிறாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா நகராட்சியில் 638 ரூபா ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு கூலி வழங்கணும். இந்த கூலியை வழங்க சொல்லி நாளை காலை 10 மணிக்கு மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், மயிலாடுதுறை நகராட்சி ஒப்பந்த தொழிலாளர்கள் மற்றும் தொழிலாளர் விடுதலை முன்னணி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக முற்றுகை போராட்டம் நாளைக்கு நடக்குது காலையில 10 மணிக்கு. அதிகாரிகள் அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் உருவாக்குறதுக்காகவே இதை செய்யறாங்களா என்னன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. தாம்பரம் அருகே போதைப் பொருட்களை விற்பனை செய்த இளைஞரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.
செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அடுத்த சேலையூர் திருவஞ்சேரி பகுதியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக பள்ளிக்கரணை மதுவிலக்கு காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. தகவலின் பேரில் அதிகாரிகள் நடத்திய சோதனையில் கிழக்கு தாம்பரம் எம்ஜிஆர் நகர் பகுதியை சேர்ந்த சுபாஷ் என்பவரை கையும் களவுமாக கைது செய்து விசாரணை நடத்தியதில் ஆந்திராவில் இருந்து கடத்தி வந்த சில்லறை விற்பனையில் ஈடுபட்டதாக ஒப்புக்கொண்டுள்ளனர். இதனை அடுத்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மயிலாடுதுறையில் சோலார் பவர் பிளான்ட் அமைக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் கையெழுத்து இயக்கம் நடத்தி மாவட்ட ஆட்சியரிடம் மனு வழங்கினர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த நெப்பத்தூர் கிராமத்தில் மெகா கிரைட் ஓட்டர்ஸ் பாரத் என்ற தனியார் நிறுவனம் சோலார் பிளான்ட் அமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறது. இந்நிலையில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் வேளாண்மை அல்லாத எந்த திட்டத்தையும் அமல்படுத்தக்கூடாது என்றும் இந்த திட்டத்தால் விவசாய பணிகளுக்கு பாதிப்பு ஏற்படும் என்றும் கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மேலும் இது குறித்து மாவட்ட ஆட்சியர் AP மகாபாரதியிடம் புகார் கோரிக்கை மனு அளித்திருந்த நிலையில் சோலார் பிளான்ட் நிர்வாகிகள் தங்கள் திட்டம் குறித்து கிராம மக்களிடம் நேரடி கள ஆய்வு மூலம் விளக்கம் அளித்து அவர்கள் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே திட்டத்தை தொடர வேண்டும் என உத்தரவிட்டுள்ளனர். அதனை பொருட்படுத்தாத சோலார் பவர் பிளான்ட் அமைக்கும் பணியில் அந்நிறுவனம் ஈடுபட்டதால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைவரும் ஒன்றிணைந்தால் மட்டுமே அதிமுகவிற்கு வாழ்வு கிடைக்கும் என முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே கைலாசப்பட்டியில் உள்ள பண்ணை வீட்டில் முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு ஒன்றிய அரசு நிதி ஒதுக்காமல் தாமதப்படுத்தியதால் மாநில அரசின் நிதியின் மூலம் அத்திட்டத்தினை முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா கொண்டு வந்ததை சுட்டிக்காட்டினார். நீதிமன்றத்திற்கு என்ன அதிகாரம் இருக்கிறதோ அதே அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கும் இருக்கிறது என்பதை குறிப்பிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் கட்சியை தன்னால் மட்டுமே எடுத்து செல்ல முடியும் என நம்பிக்கொண்டு இருக்க வேண்டாம் என விமர்சித்துள்ளார். மேலும் பேசிய அவர் அதிமுகவில் இணைய தயாராக இருப்பதாகவும் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டால்தான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு வாழ்வு கிடைக்கும் என்று தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் அருகே பெண் தோழி பண மோசடி செய்ததால் வாலிபர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் கௌதமபேட்டை பகுதியை சேர்ந்த சுரேஷ் சங்கீதா என்ற பெண்ணுடன் பழகி வந்துள்ளார். அவரிடம் ஆசை வார்த்தைகள் பேசி அந்த பெண் நகை மற்றும் பணம் என லட்சக்கணக்கில் வாங்கி உள்ளதாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் அந்த பெண் அதிக தொந்தரவு கொடுத்ததால் சுரேஷ் தற்கொலைக்கு முயன்றுள்ளார். மேலும் தனது மரணத்திற்கு காரணம் சங்கீதா தான் என வீடியோவாக பேசி உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு அனுப்பி தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இந்த சம்பவம் குறித்து திருப்பத்தூர் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்து அந்த பெண்ணை கைது செய்ய கோரி உறவினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு காணப்பட்டது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் அதிகரித்து 63,920 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் கிராமிற்கு 10 ரூபாய் அதிகரித்து 7,990 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமிற்கு 1 ரூபாய் அதிகரித்து 108 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 1000 ரூபாய் அதிகரித்து 1,08,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ஆப்கானிஸ்தானில் 4.2 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் இன்று காலை நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 4.2 பதிவானதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. 125 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் 36.56 டிகிரி வடக்கு அட்சரேகையிலும் 71.49 டிகிரி கிழக்கு தீர்க்க ரேகையிலும் இருக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட உயிர் சேதம் மற்றும் பாதிப்புகள் குறித்து எந்தவித தகவலும் வெளிவரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்பு செய்திகள். கிரிடாய் ஃபேர் ப்ரோ 2025 கண்காட்சி துவக்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அறநிலையத்துறை சார்பில் 30 ஜோடிகளுக்கு திருமணம் நிகழ்த்தி வைத்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். அமெரிக்காவில் வசிக்கும் இந்தியர்களை திரும்ப பெற தயார் பிரதமர் மோடி அறிவிப்பு.
துருக்கியில் அதிபயங்கர நிலநடுக்கம் 12,000-க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. அமெரிக்க சுற்றுப்பயணம் நிறைவு. தாயகம் புறப்பட்டார் பிரதமர் நரேந்திர மோடி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.